முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருக்குறள் கண்காட்சியை தொடங்கி வைத்ததோடு வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். 2000வது ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் சிலை அமைத்தார். இந்த சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி வெள்ளி விழாவை தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. நேற்று கன்னியாகுமரிக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்தார். திருக்குறள் நெறி பரப்பும் 22 தகைமையாளர்களுக்கு தலா 25,000 ரூபாய்க்கான காசோலையையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கிய ஸ்டாலின் மணல் சிற்ப கண்காட்சி, பூம்புகார் நிறுவனத்தின் விற்பனை அரங்கத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். 2வது நாளான இன்று கன்னியாகுமரியில் இன்று காலை 9 மணியளவில் திருவள்ளுவர் காட்சிக்கூடத்தை முதல்வர் திறந்து வைத்து அங்கு நடைபெறும் திருக்குறள் கண்காட்சியை பார்வையிட்டார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, சேகர்பாபு, கீதா ஜீவன் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று கன்னியாகுமரி கடற்கரை சாலைக்கு திருவள்ளுவர் சாலை என பெயர் சூட்டினார். மேலும் அங்கு அமைய உள்ள தோரண வாயிலுக்கும் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளுவர் வெள்ளி விழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு மலரை முதல்வர் வெளியிட அதனை குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் பெற்றுக்கொண்டார். திருக்குறள் சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு வழங்கி பாராட்டினார். முதல் பரிசு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி நிமிர்ந்த ஞான செருக்கோடு பார்க்கிறார். வானளாவிய புகழ் கொண்ட